அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சர்பத் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு சர்பத், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த வெயிலுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நோன்பு திறக்கும் போது இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். செம சூப்பரான இந்த சர்பத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சர்பத் என்னென்னா கஸ்டர்ட் ஆப்பிள் கேரட் சர்பத் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த சர்பத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான பாலே எடுத்துக்கோங்க. மொத்தமாக 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்துருக்கேங்க. நம்ம கஸ்டர்டும் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பால் சூடாகட்டும். இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டருக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1 லிட்டர்னால் 4 கப் இருக்கும் மெஷரிங் கப்பில். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர்னு கணக்கு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியிருக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே கரைச்சி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ பாலை பார்க்கலாம். பால் இன்னும் சூடாகலை. பொங்கி வர ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பால் பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு மீடியம் பண்ணிட்டேன். பொங்கி வர ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீடியம் பண்ணிக்கோங்க. மீடியம் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லாவே கொதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பால் இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்காது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னு வச்சா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், கம்மி கூட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு இந்த பால் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. சர்க்கரையும் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காய் வந்துடும் பால். நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம்ல, சீக்கிரமாக திக்காயிட்டு வந்துடும். நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்கள், பால் பாருங்கள், உடனே திக்காயிருச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா திக்காயிட்டே வரும். இங்கே பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா திக்கும் ஆயிடுச்சு. நல்லா கலர் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஆப்பிளை நான் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட், இது பெரிய கேரட்னா 1 எடுத்துக்கோங்க. சின்ன கேரட்னா 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பாதாம் பிசுனும் ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தான் சேர்க்கணும் இல்லை, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம் பிசுன்னு சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சர்பத் ரெடி பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஈஸியான ஒரு சர்பத் தான். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.